வந்துட்டேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, உள்ள அண்ணனுக்கும் அண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் சேஃப் தான். தானா இந்தா இது எல்லாருக்கும் கொடு. அப்புறம் அக்காவா? சித்தப்பா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அந்த பார்ட்டிய பத்தி விசாரிக்க சொன்னலமா, நான் அவங்கள பத்தின எல்லா விவரத்தையும் விசாரிச்சுட்டேன். அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை முத கொண்டு வாங்கிட்டேன். இருமா, இத போய் எடுத்துட்டு வரேன். எல்லா கும்பலா ஹால்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க தனியா இருந்தாவே ஏதாவது பண்ணுவாங்க, கூட்டமா இருந்தா கண்டிப்பா ஏதாவது பிளான் நடக்கும். என்னன்னு போய் பாப்போம். மாயா, இந்தாமா. நீங்க மாமா? நான் இடிஞ்சு கிடந்த கேண்டீன் கட்டடத்தை பார்க்க போனேன். அதுக்குள்ள அந்த இடிபாடுகளை எல்லாம் அள்ளிட்டாங்க. அங்க எந்த ஒரு தடயமும் கிடைக்கலமா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனையும் இல்ல, அடுத்து என்ன பண்ணலாங்கறது பாத்துக்கலாம். அதோட வேற சில ரிப்போர்ட்ஸும் நான் கேட்டிருக்கேன், அத நான் வாங்கிக்கிறேன். சீனு, நீ போன விஷயம் என்னாச்சு? அந்த மோட்டார் மெக்கானிக் சுரேஷ், அவன் வேலை பார்க்குற இடம், வீடு, அவன் எப்பவுமே போற சில இடங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அவனை எங்கேயுமே பார்க்க முடியல மாயா. ஃபோன் பண்ணாலும் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ அவன் தலைமறைவாயிட்டானோன்னு தோணுது மாயா. அப்படியா? சரி, இருக்கட்டும், பாத்துக்கலாம். மாயா, நீ அன்னைக்கு சொன்னதுமே நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டேன். இந்த மாயா, ஃப்ரெண்டு டெலிகாம்ல வேலை பாக்குறால, அவகிட்ட சொல்லி அந்த கான்ட்ராக்டோட நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிருந்தல, அந்த ஆளோட போன் கால் லிஸ்ட் எல்லாம் நான் எடுத்துட்டேன். கதிர், அது கூட. ஆமா, இவ அப்படியே பெரிய புலனாய்வு புலி. அப்படியே எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருவா. இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா. என் அண்ணன் ஜெயில இருக்கிற காரணத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். என் அண்ணன் மட்டும் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன். இது போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டரோட நம்பர். போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் கிட்ட எதுக்கு இவ்வளவு நேரம் பேசணும்? அதுவும் 2-3 தடவை பேசியிருக்காரு. ஆமாதானா, ஏதோ தப்பா இருக்கு. அப்புறம் இந்த நம்பர் வந்து B12 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சண்முகம் நம்பர். இவருக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இத பத்தியும் விசாரிக்கணும். மாயா, இந்த நம்பர் அந்த மெக்கானிக்கோட நம்பர் தான். அவங்கிட்டே ரொம்ப நேரம் பேசியிருக்கான். ஆமா சீனு, கான்ட்ராக்டர் கொடுத்த லஞ்ச பணத்தையும் அந்த கோல்டு பாரையும் இவன் தானே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஆக எல்லாரும் சேர்ந்து புவனாவுக்காக ஒரு டீமா வேலை பார்த்திருக்காங்க. இது எல்லாமே அந்த புவனாவோட பிளான் தான். இதத்தான் நிரூபிக்கணும். அந்த மோட்டார் மெக்கானிக்க பிடிச்சா போதும், உண்மை எல்லாத்தையும் வாங்கிடலாம். அதனால தானே அவனை தலைமறைவா இருக்க வச்சிருக்காங்க. அவன் எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். அங்க வச்சு அவனை நானே விசாரிக்கிறேன். அம்மா மாயா, அப்புறம் அதுல இந்த இன்ஜினியரை விட்டுட்டியே? விடல சித்தப்பா, அவன் கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவன் சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். பெரியம்மா அவனை மிரட்டினதுனாலதான் அந்த சர்டிபிகேட் கொடுத்ததா வாக்குமூலமும் கொடுத்திருக்கான். ஆக அவனையும் நம்ம கொஞ்சம் விசாரிக்க வேண்டி இருக்கு. இப்போ நான் சொல்றத நம்ம எல்லாருமா சேர்ந்து குடும்பமா பண்ணணும். மச்சான், இல்ல மேடம், அது வந்து சொல்லுங்க சார்.
அந்த பேலன்ஸ் 3 டெட்டனேட்டர் என்னாச்சு? ஒருவேளை திருடு போயிருக்கலாம்ல. அப்படின்னா 7 டெட்டனேட்டரை தான் சீஸ் பண்ணிருக்கீங்க. முன்னாடியே மாத்தி சொன்னீங்க. யுவர் ஆனர், அந்த 3 டெட்டனேட்டரை இன்ஸ்பெக்டர் கேண்டீன் கட்டிடத்தை இடிக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. கட்டிடத்து இடிபாட்டுகள்ல டெட்டனேட்டர் சிதிலங்கள் கிடைச்சதுக்கான ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர் செஞ்ச உதவிக்கு கிஃப்டா இவரோட பொண்ணு பேர்ல மாங்க் பில்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் இதுதான் மேடம். இந்த கேஸ்ல நீ ஜெயிக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னை உயிரோட விட்டாதானே ஆஜராவ. செத்து ஒளி. மாயா, உடனே ஹாஸ்பிடலுக்கு போய் ஆகணும். நீ வா. நாம விசாரணையை கண்டினியூ பண்ணி ஆகணும். பெரியம்மா கையால கலசத்துல தண்ணி ஊத்தி சித்திர திருவிழாவை முடிச்சு வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். தனா, அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும்.